வாட்ஸ்அப்ல யாரோட நம்பரை சேவ் பண்ணாம வேற யாருக்காவது எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தம் 7 வழிமுறைகள் இருக்கு. இந்த 7 வழிமுறைகள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்பர் 1, நீங்க எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்க உங்களுக்கே அனுப்பிவிட்டு அந்த நம்பர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சாட் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க அவங்களுக்கு லொகேஷன் அனுப்புறதோ இல்ல உங்களுடைய மெசேஜ் அனுப்புறதோ அனுப்பிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு இந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க அவங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ரைட் சைட் கார்னர்ல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ குரூப், நியூ கான்டாக்ட், நியூ கம்யூனிட்டி அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு. அந்த 3 ஆப்ஷனுக்கு அப்புறம் அடுத்ததா உங்களுடைய நம்பர் இருக்கும். உங்களுடைய நம்பர் பிராக்கெட்ல வந்துட்டு யூ அப்படின்னு போட்டிருக்கும். சோ அதுதான் வந்து உங்களுடைய நம்பர். சோ இது மூலமா நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நீங்களே எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, வாட்ஸ்அப்போட கான்வர்சேஷன் லிங்க் நீங்க யூஸ் பண்றது மூலமா நீங்க ஈஸியா நம்பரை சேவ் பண்ணாம எஸ்எம்எஸ் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு காமன் லிங்க் இருக்குது. https://wa.me/ அதுக்கப்புறம் +91 இல்ல கண்ட்ரியோட கோட் நம்பரை போட்டு அவங்களோட நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க். சோ இந்த லிங்கை வந்து நீங்க குரோம்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பர்சனலா எஸ்எம்எஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்பர் 3, ட்ரூகாலர் மூலமா எஸ்எம்எஸ் பண்றது. ட்ரூகாலர் ஆப் ஓபன் பண்ணி நீங்க எந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணி ப்ரொஃபைல்ல போனீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்போட ஆப்ஷன் காமிக்கும். சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஸ்ட்ரைட்டா எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4, கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா எஸ்எம்எஸ் பண்றது. ஹே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கூகுள் நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஏஐ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அந்த டயத்துல நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த நம்பருக்கு இந்த பர்டிகுலர் மெசேஜை அனுப்பி விடு வாட்ஸ்அப் மூலமா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், ஏஐ உங்களுடைய வேலையை பார்த்துரும். அதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கணும், அதை மறந்துடாதீங்க. சரிங்க ப்ரோ, இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் யூசர்ஸ் மட்டும் தானே சொல்றீங்க, வாட் அபௌட் ஆப்பிள் யூசர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நம்பர் 5. ஆப்பிள் யூசர்ஸ் ஹே சிரி அப்படின்னு கூப்பிட்டு சிரி கிட்ட உங்களுடைய கமாண்ட கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பர்டிகுலர் நம்பருக்கு ஈஸியா வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணிடும். நம்பர் 6, உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு யாருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைல் நேமை நீங்க சர்ச் பண்ணி ஜஸ்ட் டேப் பண்ணீங்கன்னா போதும், மெசேஜ் வித் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். சோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 7 அண்ட் ஃபைனல் ஸ்டெப் இஸ் நீங்க வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, அதாவது ஈஸி மெசேஜ் ஃபார் வாட்ஸ்அப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா பிளே ஸ்டோர்லயும் சரி ஆப்பிளோட ஆப்பிள் ஸ்டோர்லயும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பை நீங்க உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்க அந்த ஆப்பையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் கனெக்ட் பண்ணி அது மூலியமா கூட நீங்க ஈஸியா எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். சோ கைஸ், நான் சொன்ன இந்த 7 ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க எல்லா ஸ்டெப்ஸையும் அண்ட் ட்ரை டு யூஸ் பண்ண பாருங்க. நிறைய பேர் வந்து டெலிவரி பண்ண வர்றவங்க தப்பான லொகேஷனுக்கு போயிடுறாங்க, தப்பான அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. சோ அந்த டயத்துல வாட்ஸ்அப் வந்து நம்பர் சேவ் பண்ணாம எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ கைஸ், see you in the next video.